ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் பிரதமர் செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவது வழக்கம். முன்னாள் பிரதமர்களான ராஜீவ், நரசிம்மராவ், மன்மோகன் சிங் உள்ளிட்ட ஏராளமான தலைவர்கள் செங்கோட்டையில் உரை நிகழ்த்தியுள்ளனர். இருந்தாலும் இவர்களில் மோடி மட்டும் தனித்து நிற்கிறார். பிரதமராக முதல் முறையாக பொறுப்பேற்ற போது மோடி செய்த செயல் தற்போது வரையில் பேசப்பட்டு வருகிறது. அதாவது, முன்னாள் பிரதமர்கள் செங்கோட்டையின் மேடையின் புல்லட் ப்ரூஃப் கண்ணாடிக்குள் பாதுகாப்பாக நின்று கொண்டு பேசுவதையே மரபாக கொண்டிருந்தனர். ஆனால் 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு தனது முதல் சுதந்திர தின உரையின் போது அதை செய்யவில்லை. பாதுகாப்புக்காக அதிகாரிகள் வழங்கிய புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியை நிராகரித்துவிட்டு மக்களிடம் உரையாற்றியதுதான் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இதற்கு பின்னணியில் அதிகாரிகளுக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையே நடந்த உரையாடல் குறித்த விவரத்தை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் RK மதூர் தற்போது வெளிக்கொண்டு வந்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்பாக சுதந்திர தின பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பிரதமர் மோடியிடம் அப்போதைய புலனாய்வுத்துறை இயக்குநரும் நாங்களும் விவரித்தோம். சாந்தினி சவுக் போன்ற கட்டிடங்கள் இருக்கும் பகுதிகளிலிருந்து செங்கோட்டை மிகவும் தெளிவாக தெரியும் என்பதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி அமைக்கப்பட்டதாக தெரிவித்தோம். ஆனால் அந்த புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியை பிரதமர் மோடி அகற்றுமாறு கூறினார். இருப்பினும் நாங்கள் பாதுகாப்பின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தோம். இதனை ஏற்க மறுத்த பிரதமர் மோடி புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியை அகற்றவில்லை எனில் நான் உரையாற்ற மாட்டேன் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார். இதையடுத்து பாதுகாப்பு துறையினர் மோடியின் கோரிக்கையை ஏற்றனர். ஆகஸ்ட் 14 மற்றும் 15ஆம் தேதிகளுக்கு இடைப்பட்ட இரவில் சுமார் நள்ளிரவு 2 மணிக்கு அந்த புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியை அகற்றினர் என RK மதூர் கூறினார்.